So far we have seen personal pronouns, reflexive pronouns and demonstrative pronouns. If you are not able to understand what is meant by these things, please go back to the previous video so that you can understand what these literally mean. Okay, only then you will be able to understand things in the coming classes. So கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். பர்சனல் ப்ரொனவுன்ஸ் இந்த 7 மட்டும்தான். ரிஃப்ளெக்ட் ஐ பி யூ ஹி ஷி இட் தே அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் ஆல்சோ அதனுடைய செல்ஃப், அதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம். இந்த 7 தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸாக வரும், எம்பசைசிங் ப்ரொனவுன்ஸாகவும் வரும். If you do not understand what is meant by that, please go back to the previous video. And demonstrative pronouns. Demonstrative pronouns in the 4 மட்டும்தான். This, that, these and those. Okay. இன்னைக்கு நம்ம interrogative pronouns, relative pronouns and indefinite pronouns na என்னென்னு பார்க்கலாம். Interrogative pronouns na என்ன? அதாவது இந்த வேர்ட்ஸ்லே தெரியுது இல்லையா, interrogative அப்படின்னா question word. அதாவது ஒரு நவுனை என்னன்னு கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் தான் நம்ம இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் யூஸ்ட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அபவுட் நவுன்ஸ் லைக் ஹூ, ஹூம், ஹூஸ், விச் அண்ட் வாட். இது மட்டும்தான் இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இந்த 5 கொஸ்டின் வேர்ட்ஸ் மட்டும்தான் இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் வரும். அதர் கொஸ்டின் வேர்ட்ஸ் லைக் ஒய், ஹவு, வென், வேர் அதெல்லாம் இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் கிடையாது. ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட். இப்போது ஹூ அப்படிங்கிறது யார், ஹூம் அப்படின்னா யாரை, யாருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் ஹூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹூஸ் அப்படின்னா யாருடையது, விச் அப்படின்னா எது, வாட் அப்படின்னா என்ன. ஐ திங்க் யூ ஆல்ரெடி நியூ திஸ். ஓகே, ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட். இப்போ ஆன்சரில் என்ன வரும்? இப்போது ராம் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா ராம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். Whom are you afraid of? I am afraid of my uncle. இப்போது என்னுடைய அங்கிள் அப்படிங்கிறது ஒரு காமன் நவுன். Whose book is this? So this is my book. அப்போ my book அப்படிங்கிறது ஒரு நவுன். Which is your favorite food? Idli is my favorite food. இப்போ இட்லி அப்படிங்கிறது ஒரு நவுன். What is your name? Aishu is my name. ஸோ ஐஷு அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். ஸோ இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சரில் கண்டிப்பாக ஒரு நவுனோ இல்லை ப்ரொனவுனோ தான் வரும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஏன் இந்த ஹவு, வேர் அதெல்லாம் வராது அப்படின்னா, இப்போ ஹவு டஸ் ஷீ டான்ஸ் அப்படின்னா ஷீ டான்ஸ் பியூட்டிஃபுல்லி. இப்போ பியூட்டிஃபுல்லின்னு சொல்லும் பொழுது அவள் எப்படி, அப்போ ஆடினாள் அப்படிங்கிறது தான் மாடிஃபை பண்ணி வருது இல்லையா, அப்போ அது வந்து ஒரு அட்வர்பாக ஆகிடும். Okay, if you do not know what is meant by adverb, it is okay. In coming classes, இப்போது ப்ரொனவுன்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் வேர்ப்ஸ், அதுக்கப்புறம் adjective, அதுக்கப்புறம் adverbs படிப்போம். So it is okay if you do not know what is meant by adverb. In the coming classes, we shall get it cleared. அதே மாதிரி இப்போ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டெல்லி. அப்போ டெல்லி அப்படிங்கிறது ஒரு நவுனுன்னு தானே படிச்சிருக்கோம். அப்போ ஏன் இங்கே வேரை வந்து நம்ம நாட் அன் இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு குவெஸ்டனாக இருக்கலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஓகே, இப்போது கோயிங் டு டெல்லி அப்படின்னு வரும்பொழுது இப்போது இந்த டு டெல்லி அப்படிங்கிறது இந்த கோயிங்கை மாடிஃபை பண்ணி வருது. அப்போது இது வந்து adverb of place அப்படின்னு வந்துடும். Okay, please don't get confused. Okay, as of now, who, whom, whose, which and what இதை மட்டும் இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கே ஆன்சரில் வந்து நம்ம நவுனை தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட் ப்ரொனவுனுக்கு போகலாம். Guys, grammar classes are seldom interesting. But trust me, once you understand how things are working, you're going to love grammar. Okay, if you feel like really boring, just close your eyes. Inhale for the count of 4 and exhale for the count of 8. Shall we start? Okay. In, 2, 3, 4. Out, 2, 3, 4, 5, 6, 7, 8.
Repeat. In, 2, 3, 4. Out, 2, 3, 4, 5, 6, 7, 8. Again. In, 2, 3, 4. Out, 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay, now get relaxed. Okay, if you're still feeling sleepy, just go back and get up and start jumping for 25 times. Okay, start jumping. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Jump, jump, jump faster. 21, 22, 23, 24, 25. Okay, I think you have sent some oxygen to the brain, because relative pronouns is an important topic. Kindly have a look at it. Let us begin. Now we shall see relative pronouns. Relative pronouns na enna, இதுவும் அதே question words தான் இருக்கும், except that மட்டும் additional வரும். question words தான் இருக்கும். ஆனால் interrogative pronounsக்கும் relative pronounsக்கும் என்ன difference அப்படின்னா, interrogative pronounsல ஒரு question இருக்கும், ஒரு answer இருக்கும். பட் relative pronounsல அந்த சேம் சென்டென்ஸில் தான் இந்த question வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அந்த நவுனுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ பாருங்கள். A relative pronoun refers to the noun it follows in the same sentence. அப்போது ஒரே சென்டென்ஸில் தான் அந்த relative pronounum வரும். It relates the noun with the rest of the information. அப்போ அந்த சென்டென்ஸில் இருக்க மற்ற இன்ஃபர்மேஷனும் இந்த நவுனை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா அங்கே நம்ம relative pronouns யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். The man who came here is my friend. அந்த மனுஷன் யார் இங்கே வந்தானோ அவன் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஹூ அப்படிங்கிறது இங்கே இந்த மேனை குறிக்குது. ஓகே. She went to the audition which was being held at the hall. அவள் ஆடிஷனுக்கு போனால் அந்த ஆடிஷன் அந்த ஹாலில் நடந்தது அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அப்போது ஒரு 2 சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா சேம் ஒரே நவுன் ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த ரிப்பீட் ஆகிற நவுனுக்கு பதிலாக we can use relative pronoun. So that is the use of relative pronoun. இது இப்போ இங்கே ஷீயை நம்ம டினோட் பண்ணணும் அப்படின்னா she who went to the audition got selected. அப்போ இப்போ இங்கே இந்த who இந்த ஷீயை டினோட் பண்ணுது. இங்கே இந்த which இந்த ஆடிஷனை டினோட் பண்ணுது. ஓகே. அப்போது இந்த who அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்சனை டினோட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா who யூஸ் பண்ணுவோம். whom அப்படிங்கிறதும் பர்சனை டினோட் பண்ணி தான் வரும். which, that, what இதெல்லாமே திங்ஸை டினோட் பண்ணி வரும். where அப்படிங்கிறது ஒரு பிளேஸை டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். when டைமை டினோட் பண்ணுறதுக்காக. அண்ட் why ரீசனை டினோட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். I know a place where we can hide this horse. அப்போது இங்கே where அப்படிங்கிறது அந்த பிளேஸை டினோட் பண்ணுது. I think you got it. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதை வச்சு நிறைய எரர்ஸ் எல்லாம் ஸ்பாட் த எரர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. நீங்கள் பேங்க் எக்ஸாம்னாலும் சரி, இல்லை 12th எக்ஸாமினேஷன்னாலும் சரி, எந்த எக்ஸாம் நீங்கள் போனாலும் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பாட் த எரர் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் இந்த பொசிஷன் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை நல்லா கற்றுக்கோங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஷுட் பி பிளேஸ்ட் ஆஸ் க்ளோஸ் டு தேர் antecedents as possible. antecedents-னா என்ன, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அந்த நவுன், அந்த ப்ரோனவுன் எந்த நவுனை குறிக்குதோ அதை தான் antecedents அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த antecedents அந்த நவுன்ஸுக்கு
பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் வர முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை போடணும். If the position is not correct, it might change the meaning of the sentence completely. அப்போது அந்த பொசிஷன் வந்து மாறி இருந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸுடைய மீனிங்கையே மாற்றிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அருண் was invited to the dinner by his neighbors who had just moved to his new house. இப்போ ஆக்சுவலாக இதனுடைய மீனிங் என்ன சொல்ல வராங்கன்னா, அருண் வந்து ஒரு புது வீட்டுக்கு போயிருக்கான், அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் வந்து அவனை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் மீனிங். பட் இங்கே பாருங்கள், இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸோட பொசிஷன் படி இந்த அருண் பக்கத்தில் தான் ஹூ வரணும். அப்படி இல்லைன்னா இங்கே நெய்பர்ஸ் பக்கத்தில் ஹூ வந்திருக்கு. அப்போது இந்த நெய்பர்ஸை தான் இந்த ஹூ வந்து மீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மூவ் டு ஹிஸ் ஹவுஸ். இப்போ இது இந்த ஹூ வந்து இங்கே நெய்பர்ஸை மீன் பண்ணியிருந்தது அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்கும். பட் ப்ளூரல் ஃபார்ம் வரல, இங்கே ஹிஸ் ஹவுஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹிஸ்ஸுங்கிறது இங்கே இருக்க அருணை தான் மீன் பண்ணது. அப்போது இந்த ஹூவை தூக்கி நம்ம இந்த ஆன்டிசிடென்ட் பக்கத்தில் தான் போடணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நவ் சி இந்த சென்டென்ஸ் எப்படி வரணும் அப்படின்னா, அருண் who had just moved to his new house was invited to the dinner by his neighbors. இப்போ பாருங்க, இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் who வந்து யாரை டினோட் பண்ணுது? இந்த அருண். ஓகே, அருண் who had just moved to his new house was invited by his neighbors. இப்போ இங்கே நெய்பர்ஸ்ன்னு இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த என்டையர் மீனிங்குமே வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ இந்த ஹூ வந்து இந்த ஃப்ரெண்டை மீன் பண்ணுறா, ஏன்னா இங்கேயும் சிங்குலரில் இருக்குது, இந்த ஹிஸ்ஸும் சிங்குலரில் இருக்குது. ஸோ த என்டையர் மீனிங் கெட் கொலாப்ஸ்ட் அண்ட் கன்ஃபியூஸ்ட். அப்போது ரிலேட்டிவ் ப்ரொனவுனுங்கிறது ஆன்டசிடென்ட், எந்த நவுனை நம்ம மீன் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்தில் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணணும். Keep this in mind. This is very, very important. இப்போது இங்கே பாருங்கள், சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து எப்படி ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். வேறு எந்த வேர்பையோ நவுனையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணால் ஆப்வியஸாக சிங்கிள் சென்டென்ஸாக அது மாறிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபர்ஸ்ட் மட்டும் செஞ்சு காட்டுறேன். People first over small things are seldom happy. அப்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாங்கல்ல, அவங்களாம் வந்து ஹாப்பியாகவே இருக்க முடியாது. செல்டம் அப்படின்னா ரொம்ப ரேர் அப்படின்னு அர்த்தம். இப்போது இதை வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி எப்படி மாற்றலாம்? இப்போ பீப்புள் ஆக்சுவலாக இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, பீப்புள் அதாவது யாரெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இரிட்டேட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப கம்மியாக சந்தோஷப்படுறாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப அவங்கெல்லாம் சந்தோஷமே படுறதில்ல அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அப்போது இங்கே எது வந்து ரிப்பீட் ஆகுது? இந்த பீப்புள். ஓகே, யாரெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகுறாங்களோ அவங்கெல்லாம், அப்போது யாரெல்லாம்? அவங்கெல்லாம். அந்த அவங்கெல்லாம் தான் இந்த பீப்புள். அப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணலாம்? பீப்புள் who fuss over small things are seldom happy. அவ்வளோதான். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி இதை சிங்கிள் சென்டென்ஸாக நம்ம மாற்றிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் come back to the video again and see whether your answers are correct. Next sentence பாருங்கள். Sneha writes lovely poems is my friend. அப்போ ஸ்னேகா யார் லவ்லி ப்ரோயம்ஸ் எழுதுவாளோ அவ என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்னேகா அப்படிங்கிறது ஒரு பர்சனாக, அப்போ இங்கே என்ன ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போடணும்? ஆப்வியஸாக ஹூ, ஏன்னா இந்த ஸ்னேகா தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ ஸ்னேகா who writes lovely poems is my friend is the right answer.
நெக்ஸ்ட் பாருங்க, டிசிஎஸ் hired the person you had recommended. இங்கே நல்லா பாருங்கள், இங்கே எந்த வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். டிசிஎஸ் hired the person you had recommended. அப்போது இந்த பர்சன் தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. டிசிஎஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். இப்போது அது இங்கே ஒன்ஸ் தான் வருது. அந்த ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண ஆளை டிசிஎஸ் ஹையர் பண்ணிடுச்சு. அதாவது யூ ஹேட் ரெக்கமெண்டட் எ பர்சன், தட் பர்சன் இஸ் ஹையர்ட் பை டிசிஎஸ். ஓகே, அப்போ இந்த தட் பர்சன் அப்படிங்கிறது தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. அப்போ இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா, டிசிஎஸ் ஹையர்ட் த பர்சன் whom you had recommended. யாரை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்களோ அவங்கள டிசிஎஸ் ஹையர் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ டிசிஎஸ் hired the person whom you had recommended. ஓகே, சீதா இஸ் மை நெய்பர், சீதா இஸ் மை ஃப்ரெண்ட். அப்போ சீதா தான் ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு, சீதா தான் இங்கே ரிப்பீட் ஆகுதுன்னு. சீதா ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட் இஸ் மை நெய்பர் அப்படின்னாலும் சரிதான். சீதா ஹூ இஸ் மை நெய்பர் இஸ் மை ஃப்ரெண்ட், அதுவும் சரிதான். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஃபவுண்ட் த கீஸ், ஐ ஹேட் லாஸ்ட் த கீஸ் எஸ்டர்டே. அப்போது இந்த கீஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ரிப்பீட் ஆகுது இல்லையா? அப்போ இங்கே எப்படி நம்ம இப்போ கீஸ் அப்படிங்கிறதுக்கு we can use which or that. அப்போது செகண்ட் சென்டென்ஸில் இருக்க இந்த கீஸை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த தேட்டுங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஃபவுண்ட் த கீஸ் that I had lost yesterday. So that's all about relative pronouns. If you have any doubt, please comment below or go and ask your English teacher as well. Okay, so far we have seen up to relative pronouns and only one more pronouns is there, indefinite pronouns. Alada indefinite pronouns is very simple. Rather the name itself is suggesting, no? These refer to nouns or pronouns which are uncertain or indefinite. அதாவது இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ணி நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்கிற ப்ரோனவுன்ஸை இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சம்படி, நோ ஒன், ஈச், ஆல், எவ்ரிதிங், சம்திங், மெனி, ஃபியூ, எனி ஒன், எனிபடி, எனிதிங், இந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸை சொல்லுவோம். அதாவது அவன்தான் இவன்தான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, யாராக வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இதுதான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் இஸ் வெல், ஆல் அப்படிங்கிறது எதன்னு பர்டிகுலராக நம்ம சொல்லலை. ஓகே, அதனால் இங்கே வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸில் வந்துடும். நோ ஒன் ஆன்சர் த கொஸ்டின், யாருமே ஆன்சர் பண்ணல. அவன் தான் ஆன்சர் பண்ணலன்னா ராம் டிட் நாட் ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் நோ ஒன் அப்படின்னு வரும். நோ ஒன் அப்படிங்கிறதே இன்டெஃபினைட் ப்ரொனவுன் தான். ஈச் ஆஃப் த சில்ட்ரன் இஸ் ஸ்பெஷல், எல்லா சில்ட்ரன், எல்லாரும், யாரையும் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்லலை, எல்லாரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால ஈச் அப்படிங்கிறது இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஒன் மஸ்ட் நெவர் லூஸ் ஹோப். அப்போது யாரும் ஒருவர் அவங்களோட வாழ்க்கையில் ஹோப்பை லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இல்லையா? அப்போது ஒன் மஸ்ட் நெவர் லூஸ் ஹோப். அப்போது இதெல்லாம் தான் நம்ம இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Okay, interrogative pronouns completed, relative pronouns completed, and indefinite pronouns completed. So far we have completed nouns and pronouns parts of speech la. Next nama paaka poradhu verbs. So nouns mudichachu, pronouns mudichachu. Next nama paaka poradhu verbs. The verbs ரொம்ப important. So எல்லா grammatical items-மே most of the grammatical items are based on verbs. The verb நம்ம கிளியராக இருந்தோம்னா most of the flaws நம்ம வந்து தப்பிச்சிடலாம். மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்து பேசலாம். verb நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா. So a verb is very very important. So for the next class, come with full energy.